ஸோ ஹே கைஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு லெஃப்ட் இட்ஸ் சேஃப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மணி வந்து 5:15 தான் ஆகுது. ஸோ தூக்கம் வரல, எதுக்குன்னு தெரியல. ஸோ ஏந்திரிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் போய் ஒரு சூப்பரான காஃபி ஒன்று போட்டு குடிக்கணும். ஸோ ஐம் கெட்டிங் அப் நவ் அண்ட் ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று பேசணும்னு நினச்சேன். ஸோ காஃபி போட்டுட்டு அப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ சி உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. காப்பிட்டு எந்த பால்ல போடுற? எறும்பு பால்லையா பசு பால்லையா? எருமை பால்லதான். எருமை பால்ல போறியா? ராஸ்கல், எறும்பு பால்ல போறியா? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஸோ பேசிக்லி மை காஃபி இஸ் ரெடி. ஸோ காஃபியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் கொஞ்சம் டிகாஷன் அண்ட் சுகர் வந்து ரொம்ப அதிகமாக போட்டு சாப்பிடுவேன். ஏன்னா ஸ்வீட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அந்த சுகர் லெவலை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து சுகர் அதிகமாக காஃபியில் போட்டு குடிப்பேன். ஸோ ஐ லவ் மை காஃபி. போகலாம். ஸோ என்னோட மார்னிங் காஃபி 90% வந்து நான் தான் போடுவேன். அண்ட் எனக்கு என் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்ச்சாச்சு, அம்மா அப்பா என்ன எழுந்திக்கல. அண்ட் இட்ஸ் அபவுட் 5:45 நினைக்கிறேன் இப்போ மார்னிங். ஸோ ஐம் ஹேவிங் மை காஃபி. ஸோ நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பாதர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ வைஸ் கொஞ்ச நாளாகவே வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நெப்பட்டிசம் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் அந்த நெப்பட்டிசம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு மேலே நான் என்ன பேச போகிறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு மீனிங் தெரியும், பட் இருந்தாலும் கூகுளில் என்ன போட்டிருக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ், நெப்பட்டிசம். ஸோ நெப்பட்டிசம் அப்படின்னா வந்து யூசிங் யுவர் பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் டு கிவ் அன்ஃபேர் அட்வான்டேஜ் டு யுவர் ஃபேமிலி, எஸ்பெஷலி பை கிவிங் தெம் ஜாப்ஸ். ஸோ இதுதான் வந்து நெப்பட்டிசமோட மீனிங் வருது. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ வேலைகளை வந்து அவங்களுக்கு டேலண்ட்டே இல்லாமல் தூக்கி கொடுக்கறது பேர் தான் நெப்பட்டிசம். ஸோ பேசிக்லி இந்த நெப்பட்டிசம் வார்த்தை எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட டெத்துக்கு அப்புறம் பாலிவுட் வந்து ரொம்ப அன்ஃபேராக இருந்திருக்கு. ஒருவர் கரண் ஜோஹர், சல்மான் கான் இவங்களை பற்றிலாம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து மகேஷ் பட் இதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வதந்தியோ கிளம்பியிருக்கு. ஸோ இதெல்லாம் எது உண்மைன்றது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. பட் அந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாத விஷயங்களை நான் எனக்குமே பேச மாட்டேன். ஸோ நெப்பட்டிசம் பற்றி மட்டும் நான் பேசணும்னு நினச்சிட்டு. ஸோ நெப்பட்டிசம் பாலிவுட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்குது. தட் இஸ் வாட் வி ஆல் ஃபீல். பட் காலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நெப்பட்டிசம் ரொம்ப கம்மி. ஏன் நெப்பட்டிசம் கம்மி அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்டார்ஸோட பசங்கள்லாம் வந்து இன்னைக்கு படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. பட் மூவி வந்து நல்லா இல்லைன்னா யாருமே பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி படங்களும் ஃப்ளாப் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் நிறைய டைரக்டர்ஸ் இன்னைக்கு கூட நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்புகளால் நிறைய சின்ன சின்ன பசங்க கூட இன்னைக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக மாறி இருக்காங்க. ஸோ நெப்பட்டிசம் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நெப்பட்டிசம் 99% தப்புன்னு தான் சொல்லுவேன். 1% ஐ மைட் கிவ் இட் அ ஃபேவர். ஏன்னா வந்து நிறைய டேலண்டட் ஆக்டர்ஸோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே டேலண்ட்ஸோட அதே ஜீன்ஸோட அந்த மாதிரிலாம் பிறந்திருக்காங்க. ஸோ தே ஹேவ் பீன் என்டர்டெய்னிங் அஸ் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம் அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ 99% வந்து அன்ஃபேர் தான். ஏன்னா பிகாஸ் நிறைய ரியல் டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டேலண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுன்றது தான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து காலிவுட் பண்ணிகிட்டு இருக்கு. ஹாலிவுட்லேயும் நடக்குது, டாலிவுட்லேயும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி காலிவுட் நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட கேஸ் வந்து நெப்பட்டிசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரியல. பட் நெப்பட்டிசம் இதுக்கு காரணமாக இருந்திருந்தா ஐ ஃபீல் ரியலி ரியலி சாரி ஃபார் சச் அ டேலண்டட் ஆக்டர் டு லூஸ் இஸ் லைஃப் டுடே. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் நம்மளும் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட்டை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ வி வில் ஆல்சோ சப்போர்ட் குட் டேலண்ட்ஸ் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் திங் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் அபவுட் நெப்பட்டிசம். ஸோ எனக்கு நெப்பட்டிசம்னா இதுதான். ஸோ வைஸ் நெப்பட்டிசம் டாபிக் முடிஞ்சிருச்சு. காலையில் 6 மணிக்கு எழுந்து இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் மோர் ஓவர் எனக்கு இப்போ தூக்கம் வராது. ஏன்னா ஆல்ரெடி காஃபி கூட குடிச்சாச்சு. ஸோ இப்போ உட்காந்து ஏதாவது எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அண்ட் மோர் ஓவர் ஐ வாண்ட் டு ஷோ யூ நான் எப்படி எடிட் பண்ணுறேன், நான் எப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷூட் பண்ணுற இதை வந்து நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து வி வில் கோ டு மை பிசி அண்ட் ஐ வில் ஷோ யூ நான் எங்கே வந்து இதெல்லாம் எடிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ.
எப்பவுமே என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ஐ லவ் திஸ் பிளேஸ் லாட். ஸோ என் பக்கத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ். ஸோ கைஸ் பேசிக்கலி நான் இங்கே தான் உட்காந்து எப்போவுமே என்னோட வீடியோஸ்லாம் நான் எடிட் பண்ணுவேன். என்கிட்ட லேப்டாப் இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஐம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் இன் எடிட்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஸ்க்ரீன் பெருசு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீபோர்டும் மவுஸும் வந்து லைக் யூனோ அட்டாச்சாக இல்லாமல் தனித்தனியாக இருந்தால் இட் இஸ் ஆக்சுவலி ஈஸி. ஸோ பிசியில் எடிட் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா பிசி வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஒரு ஹை அண்ட் லேப்டாப் வந்து இன்னொன்று வாங்கலாம் எடிட்டிங்காக அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு வேளை நான் அப்படி வாங்கினா கூட வந்து அதை வந்து HDMI கேபிள் மூலியமா வந்து இன்னொரு பெரிய ஸ்க்ரீனுக்கு ரூட் பண்ணி தான் எடிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணுறதுக்குலாம் எப்போவுமே வந்து பிசி அண்ட் பிக் ஸ்க்ரீன் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் உங்களுக்கே தெரியும், இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால வந்து எங்கேயுமே போக முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விலாக் கண்டென்ட் எல்லாமே வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒருவர் என் பெட்டுக்கு ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேக்ரவுண்ட் வந்து பிளேனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவர் ஐ திங்க் மெனி பீப்பிள் நோ ஆக்டிங் தவிர வந்து நான் இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் எனக்குன்னு ஒன்று இருக்கு, அண்ட் இட்ஸ் நியர் KK நகர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து there's a table, there's a chair, அண்ட் மோரோவர் ஒரு adequate செட்டப் மாதிரி இருக்கு. ஸோ இனிமேல் யூடியூப் வீடியோஸ் வந்து அங்கே பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அந்த பிளேஸை வந்து நான் போகும்போது உங்களுக்கு வந்து vlog எடுத்து காமிக்கிறேன். ஸோ அந்த பிளேஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ ஐ நீட் டு டூ அப் த பிளேஸ். ஸோ கொஞ்சம் மினிமம் திங்ஸ் மட்டும் அங்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. லைக் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் போடலாம், கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து வீடியோஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா பிகாஸ் vlogs அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து சில மோட்டிவேஷனல் கண்டென்ட்ஸ் அண்ட் மோரோவர் vlogல சேர்ந்த மாதிரி வந்து சில யூடியூப் சம்மந்தப்பட்ட க்ரோத் கெரியர் டிப்ஸ்லாம் வந்து கூட கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால வந்து அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது தவிர பார்த்தீங்கன்னா என் மீட்டிங்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் வந்து நான் அந்த பிளேஸை யூஸ் பண்ணுறது. ஸோ டு யூஸ் இட் பெட்டர் ஐ வாஸ் திங்கிங் இனிமேல் யூடியூப் வீடியோஸ் அங்கே பண்ணலான்னு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஆஃபீஸ் போகும்போது போகிற வழியில் கண்டிப்பாக நான் vlog பண்ணுறேன் அண்ட் என்னோட ஆஃபீஸை காட்டுறேன். அண்ட் மோரோவர் வந்து உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கூட வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் என்ன மாதிரி அந்த பிளேஸை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் யூடியூப் வீடியோஸ்க்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் மோரோவர் இப்போ நான் நிறைய vlogs அண்ட் நிறைய வீடியோஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி பேக்ரவுண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் see how it goes. ஸோ மோரோவர் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கூட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் இன்டு இட். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோடனே வந்து ஏன் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட என்ன சோர்சஸ் இருக்கோ அந்த சோர்சஸ் வச்சு தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் யூடியூபுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 400 ரூபாய் ட்ரைபாட், 300 ரூபாய் மைக், இதை தவிர வந்து நான் இது வரைக்கும் வேறு எதுவும் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. என்கிட்ட இருக்கிற சோர்சஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேனல் நல்லா போச்சுன்னா கேமரா அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். யூடியூப்ல இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு இந்த லாக்டவுன்ல. ஏன்னா எனக்கு ஆடியோ எடிட்டிங் ஆல்ரெடி தெரியும், பட் எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியாது. ஸோ இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அதுக்கு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்த்து தான் வந்து இந்த மூவாவி அப்படின்ற சாஃப்ட்வேர்ல வந்து வீடியோ எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டு தான் இப்போ எடிட் பண்ணி உங்களுக்குலாம் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு லேர்ன் பர்டிகுலர் சாஃப்ட்வேர். அண்ட் மோரோவர் இந்த மூவாவி பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் சாஃப்ட்வேர். ஃபில்மோரா மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் கண்டிப்பாக ஃபைனல் கட் ப்ரோ மாதிரி வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் இல்லை. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேனல் கோஸ் வெல் ஐ வில் பி அப்கிரேடிங் 1 by 1 மோஸ்ட்லி. ஸோ த டே இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட். இப்போ 6:30 ஆச்சு. ஸோ த டே இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட். இப்போ 6:30 ஆச்சு. ஸோ இனிமேல் உட்காந்து வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு மேலே இருக்க கண்டென்ட்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ உட்காந்து அதுதான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அதுதான் பிளான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் கைஸ். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டே பை டே வந்து ஏறிட்டே போகிறாங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதனால் இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து நான் தள்ளப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ்.